நீங்க இந்த தேர்தல அதிமுக ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா இப்ப இருக்கிற எல்லா அமைச்சர்கள் மேலையும் நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க. இதே அமைச்சர்கள் தான் அடுத்த எலெக்ஷன் நிக்க போறதுக்கான அறிகுறிகள் அத்தனையுமே இருக்கு. அப்ப நீங்க இந்த மாதிரி பரப்புரைகள் செய்தீங்கன்னா அது நம்முடைய கட்சியை தேர்தலில் ஜெயிக்க விடாததுக்கான வழிவகையை ஏற்படுத்தும்ன்ற என்னுடைய கணக்கு சார். இந்த தேர்தலில் அதிமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலைகள் நடக்குதா? அதுக்கான ஆயத்த பணிகள் எதுவும் செய்யறீங்களா அப்படின்றத கேட்டுக்கிறேன் சார். இல்ல, நம்ம அதிமுக ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், புரியுதுங்களா? இங்க இருக்கிற எந்த அதிமுக தொண்டர்கள்ட்ட வேணாலும், ஐயா நான் 5 பைசா காசு கொடுக்காம என் குடும்பத்துக்கு இந்த பணியை இந்த கட்சி இந்த அமைச்சர் எனக்கு செய்து கொடுத்தாருன்னு சொல்லுங்க, அந்த அமைச்சர்களை எல்லாம் நம்ம ஜெயிக்க வைப்போம். அதாவது நீங்க கட்சி அரசியல் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி வேகத்துல யாரையும் நம்ம தவறாக வழிநடத்த கூடாது. ஒரு அதிமுக என்பது ஒரு வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் அல்ல. இந்த அதிமுக என்பது 1.5 கோடி தொண்டர்களை கொண்டது. ஊழலுக்கு ஒரு எதிரான ஒரு இயக்கம், தொண்டர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற ஒரு இயக்கம், தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை வழிநடத்தப்படுகிற ஒரு இயக்கம். அது இல்ல அப்படிங்கறத நம்முடைய குற்றச்சாட்டு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரட்டைலை சின்னத்துல போட்டியிடுகிற நல்ல வேட்பாளர்களை நாம் ஆதரிக்கணும். மீண்டும் அதிமுக கட்சி ஆட்சிக்கு வரணும். ஆனால் அதே சமயத்துல அதுல தவறு இழைத்தவர்களால வரக்கூடிய கெட்ட பேர் இந்த கட்சிக்கு வரக்கூடாது. அதிமுகவை சார்ந்தவர்கள் எல்லோரும் ஊழல்வாதிகள் என்று முத்திரை குத்தப்படக்கூடாது. நல்லவர்கள், இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல நான் இதுக்கு முன்னாடி பல நிகழ்ச்சிகள்ல நான் சொல்லியிருக்கேன். எப்படி ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார்? அந்த தொகுதியில் இருக்கிற கட்சிக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து 500 கிளைக்கழகம் இருக்கு அப்படின்னா அந்த 500 கிளைக்கழகத்துல 400-450 கிளைகள் யாரை பெரும்பான்மையாக ஆதரிக்குதோ அவர்கள் தான் அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக நியமிக்கப்படுவாங்க. அந்த முறைகள் எல்லாம் மாறிடுச்சு. அது மாறினதுனாலதான் இன்றைக்கு வசதி படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள் இத அவங்க பாக்கெட்டுக்குள்ள நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? நீங்க கலைஞர் காலத்துல இருக்கிற அதே துரைமுருகன் தான் ஸ்டாலின் காலத்திலேயும் இருப்பார். ஆனா எம்ஜிஆர் காலத்துல இருந்தவங்க அம்மா காலம் வரும்போது அது மாறுவாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் 2011 அமர்த்தப்பட்ட அதே அமைச்சர்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்களே தானே இருக்கிறாங்க. அப்ப மீண்டும் அடுத்த முறையும் அவர்களே. யார் இந்த அமைச்சர்கள் பாருங்க, அந்தந்த மாவட்ட செயலாளர்களா இருக்கிறாங்க. அந்த மாவட்டத்துல அவர்களை தாண்டி அவரை ஆதரிக்காத ஏதேனும் ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்க முடியுமா? விடுவாங்களா? யாருக்காவது பதவி போட்டு கொடுத்துருக்காங்களா? அப்ப இது யாரோ ஒரு 5000 பேர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5000 பேர் கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த கட்சியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தகர்க்கப்படணும். தொண்டர்களால அந்த தலைமை உருவாக்கப்படணும். அந்தந்த தொகுதிகள்ல தொண்டர்கள் விரும்புகிறவர்கள் முன்னிறுத்தப்படணும். அதைத்தான் நம்ம விரும்புறோம். அப்படின்னா வேலுமணியை ஆதரிக்கிறவங்க தான் அதிமுக எதுவும் கிடையாது. அப்படி இருந்தா எம்ஜிஆர் அவர்கள் ஏன் அடிப்படை தொண்டர்களால இந்த கட்சியினுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்றாங்க? ஏன் அம்மா அப்பவே எழுதியிருப்பாங்க, எனக்கு பின்னால ஓ பன்னீர்செல்வம் இந்த கட்சியை நடத்துவாரு, எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை நடத்துவாரு அப்படின்னு சொல்லி ஏன் சசிகலா நடத்துவாங்க அப்படின்னு எழுதிட்டு போயிருக்கலாமே. அம்மா அவர்கள் ஏன் சொன்னாங்க? பொதுக்குழுவால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது, பொதுக்குழுவுக்கு அந்த அதிகாரமே கிடையாது, அடிப்படை உறுப்பினர்களால தான் அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும், அந்த பொதுச் செயலர் தேர்தலில் பொதுக்குழு எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை என்று 1.5 கோடி தொண்டர்களைத்தான் இந்த கட்சிக்கு பாதுகாப்பாக நிறுத்தினாங்களே ஒழிய என்னை சுற்றி இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் நல்லவர்கள் வல்லவர்கள், அதனால நீங்க இவர்களை எல்லாம் பாதுகாங்கன்னு சொல்லலையே.